வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்க 2ஆம் தேதி டிசம்பர் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் 24,367. அதாவது நமக்கு ரெசிஸ்டன்ட் ஜோன் 1 கிட்ட நமக்கு ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிஃப்டி பாசிட்டிவ்ல மூவ் ஆகி இங்கே ரெசிஸ்டன்ட் ஜோன் 1 நமக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி நமக்கு சைட்வேஸ்லேயே மூவ் ஆகி ரெசிஸ்டன்ட் ஜோன் 2 டச் பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே நமக்கு பிரேக் அவுட் ஆகலை. பிரேக் அவுட் ஆகாமல் 24,457 நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இங்கே நம்ம வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஸ்விங் ட்ரேடிங்க்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகலை. சேனல்லே டச் பண்ணி நமக்கு இருக்கு. நேற்று ஹை லெவல் பார்த்தீங்கன்னா 24,481. நம்ம ரெசிஸ்டன்ட் ஜோனுக்கு 24,500 சொல்லியிருக்கோம். இந்த ஜோனுக்கிட்ட வந்திருக்கு. ஆனால் இன்னும் நமக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகலை. லோ லெவல் பார்த்தீங்கன்னா 24,280. நம்ம 23,900 வச்சுருந்தோம். இந்த லெவலுக்கும் நமக்கு ரீச் ஆகலை. இந்த சேனலில் நமக்கு பார்த்தீங்கன்னா நெக்லைனில் இருக்கிறதுனால எந்த பக்கம்னாலும் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஏற்ற இறக்கங்களோட சைட்வேஸ்லேயே மிக்ஸ்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜோனை ஒன்று பிரேக் அவுட் பண்ணி மேலே போகணும், அல்லது பவுன்ஸ் பேக் ஆகி நமக்கு இந்த லெவலை நமக்கு பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த லெவலுக்கு எப்படி நிஃப்டி மூவ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான ஒரு யூகம் இருக்கும். அது வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் அண்ட் சப்போர்ட் ஜோன் நம்மளோட ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா முதல் பாதியில் நமக்கு பாசிட்டிவ்ல இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு செல்லரோட டாமினேஷனும் இந்த இடத்துல இருக்குது. இரண்டாவது பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல்லரோட டாமினேஷனும் பையரோட டாமினேஷனும் ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் இருக்குது. அதனால் நிஃப்டியோட மூவ்மெண்ட் இன்னும் மிக்ஸ்டாக தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2ஆம் தேதி டிசம்பர் பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு சார்ட்டில் ட்ரேடிங் சார்ட்டில் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 52,354. அதாவது நமக்கு முதல் ரெசிஸ்டன்ட் லெவலில் நமக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் 2 பிரேக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 லெவலுக்குள்ளேயும் சைட்வேஸ்லேயே மூவ் ஆகி 52,695 நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்மளோட சேனல். இந்த சேனலில் இன்னும் இந்த லெவலை நமக்கு பிரேக் அவுட் பண்ணலை. பிரேக் அவுட் பண்ணால் நம்ம இது அடுத்த லெவல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்குடைய ஹை லெவல் 52,780. அதாவது நமக்கு இந்த லெவலை ரீச் பண்ணியிருக்கு. நம்ம அடுத்த லெவலான 53,000 நோக்கி போகணும். அதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 53,000 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளோட இந்த சேனல் கிட்ட இந்த சேனலை பிரேக் பண்ணி இந்த லெவலில் பிரேக் பண்ணி அடுத்த லெவல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. லோ லெவல் பார்த்தீங்கன்னா 52,216. நம்ம 51,700 வச்சுருந்தோம். இன்னும் இந்த லெவலுக்கு நமக்கு வரலை. இப்போ நம்ம இந்த ஜோன்லேருந்து இந்த ஜோனுக்குள்ள நம்ம இப்போ கன்சாலிடேஷனில் போய்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது பையரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் இருக்குது. இரண்டாவது பாதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் அடுத்த நாள் நெகட்டிவ்ல இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.